அனைவருக்கும் வணக்கம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பயன் தரும் நீதி கதைகள். முதல் கதை, புத்திசாலி புலவரும் நெல்மணிகளும். அது ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு திறமை வாய்ந்த புலவர் ஒருவர் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். சில மாதங்களுக்கு பிறகு அவரது குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கியது. மேலும் இதிலிருந்து மீள்வதற்கு என்ன செய்வதென்று புலவர் யோசித்துக் கொண்டிருந்தார். புலவரின் நிலைமையை பார்த்த அந்த கிராமத்தின் தலைவர் புலவரிடம் சென்று, நம் நாட்டின் அரசரை புகழ்ந்து பாடும் புலவருக்கு கேட்கும் பரிசினை கொடுக்கிறார். அந்த பரிசினை பெறுவதற்கு நீயும் முயற்சிக்கலாமே என்று கூறினார். இது சரியான தருணம் என்று கருதிய புலவரும் மன்னரை பார்க்க அரண்மனை நோக்கி பயணித்தார். மன்னரை புகழ்ந்து பாடுவதற்காக சென்ற புலவர் அரண்மனையை அடைந்தார். மன்னரை பற்றியும் அவரது ஆட்சி பற்றியும் புகழ்ந்து பாடினார். புகழ்ந்து பாடிய புலவரின் பேச்சில் மகிழ்ச்சி அடைந்த அரசன் புலவனிடம், உனக்கு என்ன பரிசு வேண்டுமோ கேள் என்று கூறினார். புலவரும் இது போன்ற வறுமை எப்பொழுதும் என் குடும்பத்தை பாதிக்க கூடாதென்று யோசித்தார். பின்னர் அரண்மனையில் ஒரு சதுரங்க பலகை இருப்பதை பார்த்தார். அரசே, எனக்கு பெரிதாக எதுவும் வேண்டாம். அங்கே சதுரங்க பலகை ஒன்று இருக்கிறதல்லவா, அதில் 1ஆம் கட்டத்தில் ஒரு நெல்மணியை வைத்த பின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை இரட்டிப்பாக்கினால் போதும். அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார். மன்னர் புலவரை பார்த்து, நெல்மணிகள் போதுமா? தங்கம், வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வேண்டாமா என்று கேட்டார். புலவரோ, அரசே, எனக்கு நெல்மணிகள் மட்டும் போதும் என்று கூறிவிட்டார். பொன்னோ பொருளோ கேட்பார் என எண்ணி இருந்த அரசனும் புலவனை எள்ளி நகையாடி சரி என கூறிவிட்டார். பின்னர் அரசர் அரண்மனை சேவகர்களிடம் புலவர் கேட்ட நெல்மணிகளை எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். சேவகர்களும் சதுரங்க பலகையில் புலவர் கூறியபடியே நெல்மணிகளை சதுரங்க பலகையின் மேல் அடுக்கினர். 1ஆம் கட்டத்தில் 1, 2ஆம் கட்டத்தில் 2, 3ஆம் கட்டத்தில் 4, 4ஆம் கட்டத்தில் 8 என நெல்மணிகளை அடுக்கினர். 10ஆம் கட்டத்தில் வந்த பொழுது நெல்மணிகளின் எண்ணிக்கை 512 என ஆனது. 20ஆம் கட்டத்தில் வந்த பொழுது நெல்மணிகளின் எண்ணிக்கை 5,24,288 என அதிகரித்தது. பாதி தூரம், அதாவது 32வது கட்டத்தை அடைந்த பொழுது நெல்மணிகளின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காமல் பெருகியது. விரைவில் நெல்மணிகளின் எண்ணிக்கை கோடான கோடிகளை தாண்டியது. இதனால் அரசன் தன் ராஜ்யம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் இழக்கும் நிலை ஏற்பட்டது. புலவரின் புத்தி சாதுரியத்தையும் தான் செய்த தவறையும் உணர்ந்த அரசர் புலவரிடம் மன்னிப்பு கேட்டார். இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு என்னை விட இந்த புலவருக்கு அதிக திறமை உள்ளது என்று சபை முன் கூறிவிட்டு அரசர் பதவியை புலவரிடம் ஒப்படைத்தார். அடுத்த கதை, அது ஒரு அழகிய கிராமம். அங்கு முத்து என்ற விவசாயி தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். முத்து தினமும் தன்னுடைய ஆடுகளை அருகில் உள்ள காட்டிற்கு கூட்டிச் சென்று மேய்ப்பது வழக்கம். காலையில் சென்றால் அவன் மாலையில் வீடு திரும்புவான். ஒரு நாள் முத்து தன்னுடைய சொந்த வேலையின் காரணமாக பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டி இருந்தது. இதனால் ஆடுகளை மேய்க்கும் பொறுப்பை தன்னுடைய மகன் ராமுவிடம் கொடுக்கலாம் என நினைத்தான். முத்துவிற்கு ஒரு பயமும் இருந்தது. ராமு ஒரு விளையாட்டு பையன், எந்த ஒரு வேலையையும் சரியாக செய்ய மாட்டான். வேறு வழியில்லாமல் அவனிடமே முத்து ஆடுகளை மேய்க்கும் வேலையை கொடுத்து பக்கத்து ஊருக்கு புறப்பட்டான். அடுத்த நாள் காலையில் ராமு ஆடுகளை பக்கத்தில் உள்ள காட்டிற்கு ஓட்டிச் சென்றான். காட்டை அடைந்ததும் ஆடுகள் புற்களை மேய தொடங்கின. ராமு அருகிலுள்ள ஒரு பாறையின் மேல் அமர்ந்தான். அவனுக்கு வேலை பார்த்து பழக்கமில்லை என்பதால் பொழுதும் போகவில்லை. தூரத்தில் ஒரு சிலர் வயல் வேலை செய்து கொண்டு இருந்தனர். வேலை செய்பவர்களின் கவனத்தை ஈர்க்க எண்ணிய ராமு திடீரென புலி வருது என்று கூச்சலிட்டான். ராமுவின் அலறலை கேட்டு வயலில் வேலை செய்து கொண்டிருந்த அனைவரும் புலியை விரட்ட கைகளில் கட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு ராமு இருக்கும் இடத்தை நோக்கி விரைவாக வந்தனர். வந்தவர்கள் அனைவரும் புலி எங்கே என்று ராமுவிடம் கேட்டனர். ஆனால் ராமுவோ, புலி வரவில்லை, நான் பொய் சொன்னேன் என்று கூறினான். இதனால் கோபமடைந்த அவர்கள் ராமுவை திட்டிவிட்டு சென்றனர். ராமுவிற்கோ அவர்களை ஏமாற்றியதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான். ராமு ஆடுகளை கூட்டிக் கொண்டு வீட்டை நோக்கி சென்றான். அடுத்த நாளும் ராமு புலி வருது என்று கூச்சலிட்டு வேலை செய்து கொண்டிருந்தவர்களை ஏமாற்றினான். 3வது நாள் ராமு ஆடுகளை மேய்க்க விட்டு அதே பாறையின் மேல் அமர்ந்தான்.
சிறிது நேரம் கழித்து சற்று தொலைவில் ஒரு புலி வருவதை பார்த்தான். உடனே பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டு உண்மையிலேயே புலி வருது என்று கூச்சலிட்டான். ராமு அலறலை கேட்ட அனைவரும் அவன் இன்றும் பொய்தான் சொல்வான் என்று நினைத்து யாரும் உதவிக்கு வரவில்லை. அவர்கள் தங்களின் வேலையை தொடர்ந்தனர். பாய்ந்து வந்த புலி ஒரு ஆட்டினை தூக்கி கொண்டு சென்றது. நான் உண்மையை கூறிய பொழுது யாரும் உதவிக்கு வரவில்லையே என்று வருந்தி கொண்டு மீதி இருக்கும் ஆடுகளை கூட்டிக் கொண்டு தன் இல்லம் நோக்கி சென்றான். இந்த கதையின் நீதி: ஒருவன் வார்த்தையில் உண்மை இல்லை என தெரிந்தால் அவன் எப்பொழுதும் உண்மை சொன்னாலும் அதை யாரும் உண்மை என நம்ப மாட்டார்கள். அடுத்த கதை. ஒரு ஊரில் முட்டாள் ஒருவன் இருந்தான். அந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் விளையாட்டு பொருளே அவன்தான். அவனிடம் 2 துணிகளை கொடுத்து போட்டு வர சொன்னால் காலில் அணிய வேண்டிய துணியை சட்டை போல் மேலே அணிந்து இருப்பான். மேலே அணிய வேண்டிய துணியை எப்படியாவது காலுக்குள் நுழைத்து அணிந்து வருவான். அந்த கோலத்தில் அவனை பார்ப்பவர் யாராக இருந்தாலும் சிரித்து விடுவர். அந்த ஊருக்கு விருந்தினர் யார் வந்தாலும் முதலில் அவனை வரவழைத்து, இவனை போன்ற முட்டாள் உங்கள் ஊரில் உண்டா என்று கேட்பர். ஒரு வீட்டிற்கு வெளியூரிலிருந்து நண்பர் ஒருவர் வந்தார். விருந்து முடிந்தது. இந்த ஊரில் முட்டாள் ஒருவன் இருக்கிறான், அவனை வரவழைத்தால் நம் பொழுது இனிதாக போகும் என்று சொன்ன வீட்டுக்காரன் அவனை வரவழைக்க ஆள் அனுப்பினான். சிறிது நேரத்திற்குள் அந்த முட்டாள் அங்கு வந்து சேர்ந்தான். வீட்டுக்காரன் அவனிடம் தன் 2 கைகளையும் நீட்டி, நன்றாக பார், ஒரு கையில் 5 ரூபாய் நாணயம் உள்ளது, இன்னொன்றில் 1 ரூபாய் நாணயம் உள்ளது, உனக்கு எது தேவையோ எடுத்துக்கொள் என்றான். முட்டாள் 2 கைகளையும் மாறி மாறி பார்த்தான். ஆஹா, 1 ரூபாய் பெரிய காசு என்று சொல்லிக்கொண்டே 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டான். இவனை போன்ற முட்டாளை நீங்கள் எங்கேயாவது பார்த்ததுண்டா? 1 ரூபாயை விட 5 ரூபாய் எவ்வளவு மதிப்புள்ளது. சின்ன காசை எடுத்துவிட்டு இவ்வளவு கூத்தாடுகின்றானே என்று சொன்னான் வீட்டுக்காரன். நண்பருக்கும் முட்டாளுடன் விளையாட வேண்டும் போல இருந்தது. தன் 2 கைகளையும் அவன் முன் நீட்டி, இதில் ஒன்றில் வைர மோதிரம் உள்ளது, இன்னொன்றில் வெறும் 50 காசு உள்ளது, ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள் என்றார் அவர். முட்டாள் 2 கைகளையும் மாறி மாறி பார்த்து சிந்தித்தான். 50 காசைத்தான் கடைசியாக எடுத்தான். இந்த முட்டாளோடு நீங்கள் பேசிக்கொண்டு இருங்கள், எனக்கு வேலை இருக்கிறது என்று உள்ளே சென்றார் வீட்டுக்காரர். ஏன் முட்டாள்தனமாக நடக்கிறாய்? வைர மோதிரம் என்ன மதிப்புடையது? அதை விட்டுவிட்டு வெறும் 50 காசை எடுத்துக்கொண்டாயே. இனிமேலாவது சிந்தித்து அறிவுள்ளவனாக நடந்து கொள் என்று அறிவுரை சொன்னார் நண்பர். ஐயா, நான் மிக குறைந்த மதிப்புடைய நாணயங்களையே எடுக்கிறேன். எல்லோரும் என்னை முட்டாள் என்று நினைத்து என்னிடம் நாணயங்கள் உள்ள கைகளை நீட்டுகின்றனர். இதிலேயே எனக்கு ஒரு நாளைக்கு 4-5 ரூபாய் கிடைக்கிறது. நீங்கள் சொல்வது போல ஒரே ஒரு நாள் விலை குறைவான நாணயத்தை எடுக்காமல் அதிக மதிப்புடைய நாணயத்தை நான் எடுத்துக்கொண்டால் அதன் பிறகு யாரும் என்னிடம் கையையே நீட்ட மாட்டார்கள் என்றான் முட்டாள். இதை கேட்ட வெளியூர்காரர் அசந்து போய்விட்டார். இந்த கதையின் நீதி: தன்னைத்தானே அறிவாளி என்று நினைத்துக் கொள்பவனே உண்மையான முட்டாள். அடுத்த கதை. உண்மையை சொல்கிறேன். வெகு காலத்திற்கு முன் பழமுதிர் சோலை என்ற நாட்டை மன்னன் பலவர்த்தன் ஆண்டு வந்தார். அவர் நீதி நெறி தவறாதவர், வாய்மை நிரம்பியவர், உண்மை பேசுபவர், தன்னை போலவே தன் குடிமக்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர். அவருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தைகள் இல்லை. தனக்கு பின் தன் நாட்டை ஆள தக்க வாரிசுகள் இல்லாததால் தன் நாட்டு மக்களில் நீதியும் நேர்மையும் தவறாத உண்மையான ஒரு இளைஞனை கண்டுபிடித்து அவனை மன்னனாக்க வேண்டும் என்று விரும்பினார். இதற்காக யாருடைய ஆலோசனையையும் நாடவில்லை. அவரே மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தபடியினால் பல நாட்கள் யோசித்து ஒரு முடிவு செய்தார். நாட்டில் உள்ள வீரமிக்க இளைஞர்களை அழைத்து வில் போட்டி நடத்தினார். அதில் வென்றவர்களை அழைத்து வாள் போட்டி நடத்தி பரிசீலனை செய்தார். அதன் பின் வாய்மொழி கேள்விகள், சமயோசிதமான கேள்விகள் என்று இராணுவத்துக்கு ஆள் எடுப்பதை போல அவர்களை சோதித்தார். கடைசியாக 10 இளைஞர்கள் தேறினர். அவர்களை மன்னர் அழைத்து அவர்கள் அனைவரிடமும் தனித்தனியாக ஒரு செடியின் விதையை கொடுத்தார். இந்த விதையை ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்து கவனமுடன் கண்காணித்து 6 மாதம் சென்ற பிறகு வளர்த்து செடியுடன் என் முன் வர வேண்டும். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய இறுதிக்கட்ட சோதனை என்றார். 10 பேரும் அதனை வாங்கி கொண்டனர். அதில் சாந்தனு என்ற வாலிபன் ஒருவனும் இருந்தான்.
எல்லோரும் மன்னர் சொன்னபடி அந்த விதையை தொட்டியில் போட்டு சிறந்த உரங்களையும் எருவையும் இட்டு வளர்க்க ஆரம்பித்தனர். சாந்தனுவும் அப்படியே செய்தான். ஆனால் என்ன காரணத்தினாலோ அவனது விதை முளைத்த செடியாகவில்லை. மற்றவர்களின் வீட்டுக்கு போய் அவர்கள் செடி வளர்ந்திருக்கிறதா என்று அவன் கண்காணித்தான். என்ன ஆச்சரியம்! மற்றவர்களின் விதையானது நன்றாக முளைவிட்டு இலைவிட்டு செழித்து வளர ஆரம்பித்திருந்தது. வீட்டுக்கு வந்த சாந்தனு தன்னிடம் உள்ள விதை செடியாக எல்லா விதமான முயற்சிகளையும் செய்தான். ஆனால் என்ன காரணத்தினாலோ அந்த விதை முளைக்கவில்லை. முளைக்காத விதையை ஒருவேளை மன்னர் தனக்கு தந்திருப்பாரோ என்று எண்ணினான். மறுகணமே, சேச்ச, என்ன மோசமான எண்ணம்! எல்லோருக்கும் கொடுத்தது போலத்தான் எனக்கும் கொடுத்தார். என் விதை முளைக்கவில்லை என்றால் அது என் துரதிருஷ்டம். மற்றவர்கள் விதை எல்லாமே முளைத்திருப்பது அவர்களுடைய அதிர்ஷ்டம். 6 மாதம் வரை பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போதும் விதை முளைக்காவிட்டால், அரசே, என் விதை மட்டும் முளைக்கவில்லை என்று உண்மையை கூறிவிடுவோம். அதற்காக மன்னர் நான் சரியாக செடியை பராமரிக்கவில்லை என்று கருதி எனக்கு தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று கருதினான். 6 மாதம் சென்றன. வெற்றி பெருமிதத்துடன் மீதியுள்ள 9 பேரும் தங்கள் கையில் தொட்டியை ஏந்தி வந்தனர். அதில் 2 அடி நீளத்துக்கு செடி வளர்ந்திருந்தது. அது ஆரோக்கியமாக இருந்தது. மன்னர் எல்லாருடைய தொட்டிகளையும் பார்த்து கொண்டே வந்தார். அவர் இதழ்களுக்கு இடையில் புன்முறுவல் ஒன்று நெளிந்தது. சாந்தனுவிடம் வந்ததும் அவன் காலி தொட்டியுடன் நிற்பதை கண்டவுடன் மன்னர் முகம் மாறியது. நடுநடுங்கி போனான் சாந்தனு. அவனையே உற்று பார்த்த மன்னர் அவனிடம் அதிகாரமாக கேட்டார், உன்னுடைய பெயர் என்ன? என் பெயர் சாந்தனு அரசே. தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும். நான் 6 மாத காலமாக இந்த விதையை செடியாக்க எவ்வளவோ பாடுபட்டேன். ஆனால் உண்மையிலேயே என்னால் அதை செடியாக்க முடியவில்லை. என்னை நம்புங்கள் அரசே என்று மண்டியிட்டு கதறினான். மன்னர் கீழே குனிந்து அவனை தூக்கி நிறுத்தி தன் மார்போடு அணைத்துக் கொண்டார். எதிர்கால மன்னனை தேர்ந்தெடுக்கவே இப்போட்டியை வைத்தேன். அதில் வென்றவனாக இந்த சாந்தனுவை அறிவிக்கிறேன். இவன்தான் எதிர்கால மன்னன் என்றார். இதை கேட்ட அனைவரும் வியப்படைந்தனர். முதல் மந்திரி எழுந்து, அரசே, தாங்கள் சொன்னபடி ஒரு செடி கூட வளர்க்க தெரியாத இந்த வாலிபனா எதிர்கால மன்னன்? மன்னருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செடியை கண்ணும் கருத்துமாக பராமரிக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்துவிட்டு வெறும் பூந்தொட்டியை காட்டிய இவனா இந்த நாட்டு மன்னன் என்று கேட்டார். அமைச்சரே, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். இவன் அவனால் ஆகக்கூடிய முயற்சிகளை எல்லாம் செய்து பார்த்தான் என்பதை நான் நம்புகிறேன். ஏன் தெரியுமா? நான் 10 இளைஞர்களுக்கும் செடி வளர்க்க கொடுத்த 10 விதைகளும் நன்றாக வேக வைக்கப்பட்டு உலர்த்தப்பட்ட விதைகள். அதில் எந்த செடியும் முளைக்காது. என்னிடம் இருந்து பரிசுகளோ பதவியோ பெறுவதற்காக மற்ற இளைஞர்கள் வேக வைக்கப்பட்ட விதைகளை தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக அதே போன்ற நல்ல விதைகளை வாங்கி பயிரிட்டு செடிகளாக்கி கொண்டு வந்திருக்கின்றனர். ஆனால் சாந்தனு அப்படி செய்யவில்லை. அரச கட்டளையை ஏற்று 6 மாத காலம் போராடி பார்த்திருக்கிறான். விதை முளைக்கவில்லை என்றதும் அதை உள்ளபடியே என்னிடம் அறிவிக்க காலி தொட்டியுடன் வந்தான். உண்மையை சொல்லும் பொழுது என்னால் அவனுக்கு தண்டனை ஏற்பட்டால் கூட அதை தாங்க சித்தமாயிருந்திருக்கிறான் என்பதை அவன் செயல், பார்வை, பேச்சு, வார்த்தை, நடத்தை மூலம் அறிந்து கொண்டேன். இப்படி நேர்மையாக நடந்து கொண்டதன் மூலமாக அவனால் நிச்சயம் நாடு செழிக்கும் என்றுதான் அவனை மன்னனாக அறிவித்தேன். மன்னரின் அறிவு கூர்மையை எண்ணி அனைவரும் வியந்து பாராட்டினர். அங்கிருந்த செடி வளர்த்த ஏனைய இளைஞர்கள் அரசனிடம் மன்னிப்பு கோரினர். அரசனும் அவர்களை மன்னித்தார். அடுத்த கதை, ஏன் மௌனம்? உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்களும் ஒரு முறை ஒன்று சேர்ந்து ஒரு மாநாட்டை கூட்டின. தலைமை ஏற்று பேசிய பழம், உலகில் உள்ள பழங்களில் எந்த பழம் அதிக சுவையுடையது, சிறப்புடையது என்ற கேள்வியுடன் தன் தலைமை உரையை முடித்து கொண்டது. பழங்கள் ஒன்றுக்கொன்று அடித்தொண்டையில் பேசின. ஆப்பிள் பழம், செர்ரி பழம், அன்னாசி பழம், கொய்யாப்பழம், மாதுளம் பழம் எல்லாம் ஒவ்வொன்றும் தானே அதிக சுவையுடையது என்று கூறி மார்த்தட்டின. ஆனால் திராட்சை பழம் மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியுடன் இருந்தது. எல்லா பழங்களும் திராட்சை பழத்தை வியப்புடன் பார்த்த வண்ணம் இருந்தன. திராட்சை பழம் எதையாவது பேசும் என்று எதிர்பார்த்தன. ஆனால் அதுவோ மௌனம் காட்டியது. இதனால் மற்ற பழங்கள் திராட்சை பழத்தை பார்த்து இழிவாக சிரித்தன. அப்போது பலாப்பழம் ஒன்று உருண்டு வந்தது.
அது திராட்சை பழத்தை பார்த்து அன்புடன் கேட்டது. திராட்சையே, நீ ஏன் மௌனமாக நிற்கிறாய்? எனக்கு தெரியும், உலகில் உள்ள பழங்களிலேயே சிறப்பு பெற்றவன், நன்மை செய்பவன், நலம் அளிப்பவன், சுவை நிரம்பியவன் நீதான் என்று. ஆனால் அதையும் தாண்டிய ஒரு சிறப்பு தகுதி உன்னிடம் உண்டு. அதை நீயே உன் வாயால் சொல்ல வேண்டும். அப்போதுதான் மற்ற பழங்களும் உன் தகுதி பற்றி அறிந்து கொள்ளும் என்று கூறியது. திராட்சை பழம் அமைதியாக கூறியது, அண்ணா, நீங்கள் எல்லோருமே தனித்தனியாகவே வருகிறீர்கள், தனித்தனியாகவே விற்பனை செய்யப்படுகிறீர்கள். ஆனால் நாங்களோ ஒரு கூட்டமாக கொத்தாக வளருகிறோம். நாங்கள் ஒருவர் வளர்வதற்கு மற்றவர்களுக்கு இடம் தருகிறோம், விட்டு கொடுத்து வாழ்கிறோம். விற்பனைக்கு போகும்போதும் கொத்தாகவே செல்கிறோம். தனியாக நாங்கள் விலை போவதில்லை. எங்களை சாராக்கி குடிக்கும் பொழுது கொத்து கொத்தாகவே அழிந்து போகிறோம். வாழ்விலும் வளர்ச்சியிலும் மரணத்திலும் நாங்கள் இணை பெரியாமல் இருக்கிறோம். அதனால்தான் நாங்கள் சிறந்தவர்கள் என்ற அங்கீகாரத்தை மனிதர்களிடமிருந்து அடைந்திருக்கிறோம். வேறு காரணமில்லை என்றது. மற்ற பழங்கள் வெட்கத்தால் தலைகுனிந்தன. அடுத்த கதை, மயிலும் வான்கோழியும். ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் வாழ்ந்து வந்த பறவைகள் அனைத்தும் ஒரு பெரிய மாநாட்டை நடத்த முடிவு செய்தன. அந்த மாநாட்டிற்கு சிறிய பறவையிலிருந்து பெரிய பறவை வரை எல்லா பறவைகளும் கலந்து கொண்டன. பறவைகளின் முன்னேற்றம் பற்றி பல நல்ல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. மாநாட்டின் முடிவில் ஒரு நடன அரங்கேற்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திட்டமிட்டபடி கடைசியாக மாநாட்டு மேடையின் மீது ஏறியது ஒரு அழகிய மயில். நீல புள்ளிகள் நிறைந்த பச்சை நிற தோகையை விரித்துக்கொண்டு மயில் ஆடிய நடனம் பார்க்க பார்க்க அனைவருக்கும் இன்பம் அளித்தது. எல்லா பறவைகளும் மயிலை மனமாற பாராட்டின. பல பரிசுகளும் மயிலுக்கு வழங்கப்பட்டன. இதையெல்லாம் ஒரு வான்கோழி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. அது மாநாட்டு தலைவரிடம் சென்று, நானும் நடனம் ஆட அனுமதி கொடுங்கள் என்று கேட்டது. நீயா என்று ஆச்சரியத்துடன் கேட்டது மாநாட்டின் தலைவர் பருந்து. ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள்? என்னையும் ஆடவிட்டு பாருங்கள். வாய்ப்பு கொடுத்தால்தானே திறமை இருக்கிறதா இல்லையா என்று தெரிய வரும். பருந்து சிறிது நேரம் யோசித்தது. பிறகு அனுமதி வழங்கியது. வான்கோழி மேடையின் மீது ஏறியது. வாள் போல நீண்ட தன் சிறகுகளை விரித்துக்கொண்டு நடனம் ஆட ஆரம்பித்தது. ஆனால் அது ஆடிய நடனம் பார்ப்பதற்கு மிகுந்த வேடிக்கையாக இருந்தது. எல்லா பறவைகளும் கேலி செய்து சிரித்தன. அவமானத்தை தாங்க முடியாமல் வான்கோழி மேடையை விட்டு இறங்கி ஓடிவிட்டது. இந்த கதையின் நீதி, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறமைகள் உண்டு. அவரவர்களின் பாதையில் சென்றால் முன்னேற்றம் அடையலாம். பிறரை போல் நடிக்க முயல்வது தோல்வியையே தரும். அடுத்த கதை, வீரனும் சூரனும். மிக பழங்காலத்தில் பாண்டிய நாட்டில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் பெயர் வீரன், மற்றொருவர் பெயர் சூரன். வீரனும் சூரனும் ஆற்றல் மிக்கவர்கள். மலை ஏறுவதிலும் மரம் ஏறுவதிலும் வல்லவர்கள். நீச்சல் கலையில் நிகரற்றவர்கள். வேல் வீசுவதிலும் வில் வளைப்பதிலும் வாள் சுழற்றுவதிலும் அவர்களை மிஞ்சியவர்கள் வேறு யாரும் கிடையாது. வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தோடும் சமயங்களில் கூட அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அக்கறைக்கு நீந்தி சென்றிருக்கிறார்கள். ஏரி குளங்களில் நீந்துவது அவர்களுக்கு மிக எளிய கலை. இந்திர விழாவில் நடைபெறும் நீச்சல் போட்டிகளில் எத்தனையோ முறை அவர்கள் முதல் பரிசு வாங்கி இருக்கிறார்கள். பாண்டிய நாடு முழுவதும் அவர்கள் புகழ் பரவி இருந்தது. வெளிநாடுகளிலும் தங்கள் திறமையை காட்டி விருது பெற வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த எண்ணத்தை செயல்படுத்த அவர்கள் ஒரு நாள் பயணம் புறப்பட்டு போனார்கள். நாடு நாடாக சுற்றி அவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெற்றார்கள். ஒரு முறை கடற்கரை அருகில் இருந்த ஒரு ஊருக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். புகழ்பெற்ற நீச்சல்காரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் அவர்களை சுற்றி கூட்டம் கூடிவிட்டார்கள். எங்களோடு போட்டி போட்டு நீந்தக்கூடிய இளைஞர்கள் இந்த ஊரில் யாராவது இருக்கிறார்களா என்று அவர்கள் சவால் விட்டார்கள். அவர்களோடு போட்டி போட 10 இளைஞர்கள் முன் வந்தார்கள். போட்டி நடத்த ஏற்பாடாயிற்று. அவ்வூரில் ஓடிய ஆற்றின் ஒரு கரையில் உள்ள ஒரு துறைக்கு நீந்தி செல்ல வேண்டும். நீச்சல்காரர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நீந்த துவங்கினார்கள்.
மக்கள் கூட்டம் கரையில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. வழக்கம் போல் வீரனும் சூரனுமே முதலில் நீந்தி சென்று அக்கறை சேர்ந்தார்கள். அவர்களுக்கு மக்கள் பல பல பரிசுகளை அள்ளி வழங்கினார்கள். இவற்றையெல்லாம் கண்டு தோற்று போன இளைஞன் ஒருவனுக்கு ஆத்திரம் உண்டாயிற்று. அவன் அவர்களை நோக்கி கூறினான், ஆற்றை கடந்து விட்டீர்கள். இது அப்படியொன்றும் பெரிய செயல் அல்ல. உங்களால் கடலை கடக்க முடியுமா? கடலா? அது என்ன என்று வியப்புடன் வீரனும் சூரனும் கேட்டனர். அவர்கள் அதற்கு முன் கடலை பார்த்ததே இல்லை. கடலுக்கு கரையே கிடையாது என்று ஒரு பெரிய மனிதர் கூறினார். கரையில்லாமல் ஒரு நீர்நிலை உலகத்தில் இருக்க முடியாது. சரி, கடலை எங்களுக்கு காட்டுங்கள் பார்க்கலாம் என்று வீரனும் சூரனும் கேட்டனர். ஊர் மக்கள் அவர்களை கடற்கரைக்கு அழைத்து சென்றனர். கண்ணு கெட்டிய மட்டும் கரையே தென்படவில்லையே, இதுதான் கடலா என்று வியந்தான் வீரன். அதற்கும் அப்பால் கரை இருக்கும் என்று உறுதியான குரலில் கூறினான் சூரன். அப்பால் உள்ள கரைக்கு நீந்தி சென்று திரும்பி வர உங்களால் முடியுமா என்று கேட்டான் தோற்று போன இளைஞன். எங்களால் முடியாதது எதுவும் இல்லை என்று கூறிக்கொண்டே கடலில் குதித்து நீந்தினர் வீரனும் சூரனும். 2 நீச்சல் வீரர்களையும் வேண்டாம் வேண்டாம் திரும்பி விடுங்கள் என்று ஊர் பெரியவர்கள் கூவி அழைத்தனர். ஆனால் கூக்குரல்களையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. அகன்று பரந்த கடலில் பச்சை அலைகளின் இடையே அவர்கள் சிறிதும் அஞ்சாது நீந்தி சென்றனர். எவ்வளவு நேரம் நீந்தியும் அவர்கள் மறுகரையை காணவே முடியவில்லை. கரையில் நின்ற மக்கள் இனி அவர்கள் திரும்ப மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டு கலைந்து சென்று விட்டார்கள். நெடுநேரம் நீந்திய பிறகு அவர்கள் கைகள் அழுத்து போயின. இனி என்ன செய்வதென்று வீரன் கலங்கினான். அப்பொழுது அவ்வழியாக ஒரு மீன் பிடிக்கும் படகு வந்தது. வீரன் அதை கூவி அழைத்தான். படகில் இருந்தவர்கள் வீரன் வந்த பக்கம் படகை திருப்பி ஓட்டி வந்தார்கள். வீரன் படகில் ஏறிக்கொண்டான். அவர்களை வேண்டிக் கொண்டு சூரன் நீந்தி வரும் பக்கமாக படகை ஓட்டச் சொன்னான். படகு சூரனை நெருங்கியதும் வந்து ஏறிக்கொள்ளும்படி வீரன் அவனை கூப்பிட்டான். அக்கரையை காணாமல் நான் திரும்ப மாட்டேன் என்று கூறி சூரன் மறுத்துவிட்டான். படகுக்காரர்கள் எவ்வளவோ கூறியும் சூரன் அவர்கள் சொல்லை கேட்கவில்லை. அவன் தன் போக்கில் நீந்திக் கொண்டே சென்றான். தங்கள் சொல்லை அவன் கேட்கவில்லை என்றதும் படகுக்காரர்கள் கரை நோக்கி திரும்பினார்கள். சூரன் கையில் வலுவிருக்கும் வரை நீந்திக் கொண்டே இருந்து கடைசியில் தண்ணீரில் மூழ்கி இறந்து போனான். படகில் திரும்பி வந்த வீரனை கடலில் அவ்வளவு தூரம் அஞ்சாமல் நீந்தி சென்றதற்காக ஊர் மக்கள் பாராட்டி பேசினார்கள். திரும்பி வராமல் உயிர்விட்ட சூரனையோ அறிவில்லாதவன் என்று ஏசினார்கள். வீரன் தன் பரிசு பொருட்களுடன் திரும்பினான். இந்த கதையின் நீதி: தான் மட்டுமே சிறந்தவன் என்ற எண்ணம் அறியாமை என்னும் துன்பக் கடலில் மூழ்கச் செய்யும். அது ஒரு பெரிய மருத்துவமனை, பல படுக்கைகளை கொண்ட பெரிய மருத்துவமனை. அவற்றில் ஒரு அறையில் 2 தீவிர நோயாளிகள் இருந்தனர். ஒருவரை இன்னொருவர் பார்த்ததில்லை. இருவருக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவர் இருந்தது. ஒருவரின் படுக்கை ஜன்னல் அருகில் இருந்தது. இன்னொருவருக்கோ ஜன்னல் கூட கிடையாது. எப்போதாவது வந்து செல்லும் மருத்துவ செவிலியை தவிர தனிமை தனிமை தனிமை. ஜன்னல் படுக்கை அருகே உள்ள நோயாளிக்கு புற்றுநோய். இன்னொருவர் கடும் எலும்பு முறிவு நோயாளி. நாளடைவில் நட்பாகிவிட்டனர். ஒரு முறை எலும்பு நோயாளி ஜன்னல் அருகில் இருந்த புற்றுநோய் நோயாளியிடம் சொன்னார், உனக்காவது பொழுதுபோக்க ஒரு ஜன்னல் இருக்கிறது, எனக்கு அது கூட இல்லை என்று புலம்பினார். அதற்கு புற்றுநோய் நோயாளி, கவலைப்படாதே நண்பா, நான் ஜன்னலின் ஊடே என்னென்ன காண்கிறேனோ அவ்வளவையும் உன்னிடம் விவரிக்கிறேன். இதை ஒரு ஒப்பந்தமாகவே கடைபிடிப்பேன் என்று கூறினார். அன்று முதல் சன்னல் அருகில் உள்ள புற்றுநோய் நோயாளி தான் கண்ட காட்சிகளை சுவைப்பட தன் நண்பனுக்கு கூறலானார். நண்பா, ஜன்னலுக்கு வெளியே ஒரு பெரிய ஏரி உள்ளது. அந்த ஏரியின் நடுவில் சிறு தீவு உள்ளது. ஏரியில் படகுகள் மிதக்கின்றன. ஏரிக்கரையில் அழகான பூங்கா உள்ளது. காதலர்கள் தங்களை மறந்து கதைகள் பேசுகின்றனர். எலும்பு நோயாளிக்கு அப்படியே காட்சிகள் மனக்கண்ணில் விரிகின்றன. மற்றொரு நாள் ஜன்னல் நோயாளி இன்னொரு கதை சொன்னார். ஏரிக்கரை ஓரமாக ஒரு சாலை. அதில் மணப்பெண் அழைப்பு ஊர்வலம் போய்கொண்டிருக்கிறது. குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஓடித் திரிகின்றன. மணப்பெண்ணிடம் தோழி ஏதோ சொல்கிறாள். மணப்பெண் முகத்தில் அப்படி ஒரு வெட்கம்.
ஊர்வல சத்தம் எதுவும் எலும்பு நோயாளிக்கு கேட்கவில்லை. ஆயினும் நாதசுரமும் தவிலும் ஒலிக்க ஊர்வலம் போகும் காட்சியை நன்கு அனுபவிப்பார். ஒரு நாள் ஜன்னல் அருகே இருந்த புற்றுநோய் நோயாளி இறந்து விட்டார். மீண்டும் எலும்பு நோயாளிக்கு வெறுமை ஏற்பட்டது. ஒரு நாள் செவிலி வந்த பொழுது தன் படுக்கையை ஜன்னல் ஓரமாக மாற்றி தரும்படி கேட்டுக்கொள்ள அவ்வாறே செய்யப்பட்டது. இனி எனக்கு நன்கு பொழுது போகும் என்று எண்ணியவாறே தன் எலும்பு முறிவு வலியையும் பொருட்படுத்தாமல் மெல்ல தன் உடலை உயர்த்தி ஜன்னல் வழியே நோக்க அங்கே பெரிய சுவர், வேறு எதுவுமே இல்லை. அப்படியானால் ஜன்னல் அருகே இருந்த புற்றுநோய் நோயாளி சொன்ன கதைகள் அனைத்தும் கற்பனையா? மறுநாள் செவிலி வந்தவுடன் நடந்தவற்றை எலும்பு நோயாளி கூறினார். அதற்கு செவிலி எலும்பு நோயாளிக்கு ஊசி மூலம் மருந்தை ஏற்றியபடியே சொன்னாள். நீங்கள் பார்க்கும் சுவர் கூட அவருக்கு தெரிந்திருக்காது. ஏனெனில் புற்றுநோயின் தாக்கத்தால் அவர் பார்வையை எப்போதோ இழந்து விட்டிருந்தார். இந்த கதையின் நீதி, தன் துன்பங்களை மறைத்துக்கொண்டு மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் மிகச் சில மனிதர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை போற்றாவிட்டாலும் பரவாயில்லை, குறை கூறாதீர்கள். அடுத்த கதை மன திருப்தி. ஒரு கோவிலில் கல் தச்சர்களின் முயற்சியால் சிற்பங்கள், சிலைகள், விக்கிரகங்கள் வடிவமைக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஒரு கல் தச்சர் ஒரு சிலையை உருவாக்கி கொண்டு இருந்தார். அவரின் அருகில் ஒரே மாதிரியான 2 சிலைகள் இருந்தன. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருந்தன. வழிப்போக்கர் ஒருவர், ஒரே விக்கிரகத்திற்கு 2 சிலைகளை உருவாக்குகிறீர்களா என்று கேட்டார். கல் தச்சர் சொன்னார், எங்களுக்கு ஒரே ஒரு சிலையே போதுமானது. ஆனால் முதலில் செய்யப்பட்ட சிலையில் சேதம் ஏற்பட்டுள்ளது. அதனால் 2வது சிலையை உருவாக்குகிறேன் என்றார். வழிப்போக்கர் நன்றாக 2 சிலைகளையும் உற்று கவனித்து விட்டு சொன்னார், எந்த சேதமும் எனது கண்ணுக்கு தெரியவில்லையே. தனது வேலையில் கவனத்துடன் இருந்த கல்தச்சர் சொன்னார், அந்த சிலையின் மூக்கின் அருகில் ஒரு சிறிய சேதம் உள்ளது என்றார். இந்த சிலையை எங்கே நிர்மாணிக்கவிருக்கிறீர்கள் என்றார் வழிப்போக்கர். 50 அடி உயரத்தில் மேலே நிர்மாணிக்க இருக்கிறோம் என்றார் கல்தச்சர். அதற்கு வழிப்போக்கர், 50 அடி உயரத்தில் இருக்க போகிற சிலையின் மூக்கின் அருகில் இருக்கும் இந்த சிறிய சேதத்தை யார் கவனிக்கப் போகிறார்கள் என்றார். தனது வேலையை சற்று நிறுத்திவிட்டு வழிப்போக்கரிடம் புன்னகையுடன் கல்தச்சர் சொன்னார், யார் கவனிக்கப் போகிறார்கள் என கேட்கிறீர்கள்? வேறு யாருக்கும் அந்த சேதம் தெரிவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனது கடமையில் இப்படி ஒரு சேதத்தை நான் உருவாக்கி இருப்பதை அடுத்தவரிடம் மறைப்பது எனக்கு பிடிக்கவில்லை. சேதம் சிறியதா பெரியதா என்பது பற்றி கவலை இல்லை. செய்யும் தொழிலில் பிழை ஏற்படலாம், ஆனால் பிழையை மறைக்காமல் வெளிப்படையாக இருக்கவே விரும்புகிறேன். இந்த கதையின் நீதி, உயர்ந்த தரம் என்பது அடுத்தவரின் பார்வையிலிருந்து வரவேண்டியது இல்லை, அது தனக்குள்ளேயே இருந்து வர வேண்டும். அடுத்தவருக்காக வேலை செய்வதில் கிடைக்கும் இன்பத்தை விட தன் மன திருப்திக்காக வேலை செய்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகம். அடுத்த கதை சிலந்தியிடம் பாடம் கற்ற அரசன். போரில் தோல்வியடைந்த அரசன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒளிந்தான். அரசன் மிகவும் வீரத்துடன் போரிட்டாலும் அவனின் படை மிகவும் சிறியதாக இருந்ததினால் அவனால் வெல்ல முடியவில்லை. எதிரியிடம் மாபெரும் படை இருந்ததினால் வெற்றி பெற்றான். தோல்வியுற்ற அரசனை கொலை செய்யுமாறு அவனை வென்ற அரசன் கட்டளை பிறப்பித்தான். அதனால் அவன் காட்டிற்கு ஓடி சென்று அங்கு இருந்த ஒரு குகையில் ஒளிந்து கொண்டான். தோல்வி கண்ட அரசன் மிகவும் மன வருத்தம் கொண்டான். மனச்சோர்வினால் துணிவு இழந்தான். ஒரு நாள் சோம்பலுடன் அரசன் குகையில் படுத்திருந்தான். அந்த குகையினுள் ஒரு சிலந்தி வாழ்ந்து வந்தது. அந்த சிறிய சிலந்தியின் செயல் அவன் கவனத்தை கவர்ந்தது. குகையின் ஒரு பகுதியினுள் ஒரு வலையை பின்ன கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தது. சுவரின் மீது ஊர்ந்து செல்லும் போது வலையினில் பின்னிய நூல் அருந்து சிலந்தி கீழே விழுந்து விட்டது. இவ்வாறு பல முறை நடந்தது. ஆனாலும் அது தன் முயற்சியை கைவிடாமல் மறுபடியும் முயன்றது. கடைசியில் வெற்றிகரமாக வலையை பின்னி முடித்தது. அரசன் இச்சிறு சிலந்தியே பல முறை தோல்வியடைந்தும் தன் முயற்சியை கைவிடவில்லை. நான் ஏன் விட வேண்டும் என்று எண்ணினான். நானோ அரசன், நான் மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணினான். மறுபடியும் தன் எதிரியுடன் போர் புரிய தீர்மானித்தான். அரசன் தான் வசித்த காட்டிற்கு வெளியே சென்று தன்னம்பிக்கையான ஆட்களை சந்தித்தான்.
தன் நாட்டில் உள்ள வீரர்களை ஒன்று சேர்த்து பலம் மிகுந்த ஒரு படையை உருவாக்கினான். தன் எதிரிகளுடன் தீவிரமாக போர் புரிந்தான். கடைசியில் போரில் வெற்றியும் பெற்றான். அதனால் தன் அரசை திரும்ப பெற்றான். தனக்கு அறிவுரை போதித்த அந்த சிலந்தியை அவன் என்றுமே மறக்கவில்லை. அடுத்த கதை சூப்பர் திருடன். ஒரு வீட்டில் 2 பெண்கள் சோளமாவு அரைத்துக் கொண்டிருந்தனர். திடீரென்று அந்த வீட்டிற்குள் திருடன் ஒருவன் நுழைந்தான். அவனை பார்த்ததும் அவர்கள் இருவரும், நீங்கள் யார் என்று கேட்டனர். நீங்கள் இருவரும் இந்த வீட்டின் வேலைக்கார பெண்கள் தானே என்று கேட்டான் திருடன். இதை கேட்டு கோபம் கொண்ட இருவரும், நாங்கள் வேலைக்காரிகள் அல்ல, இந்த வீட்டின் உரிமையாளர்கள் என்றனர். நான் நம்ப மாட்டேன், நீங்கள் வேலைக்கார பெண்கள் தான் என்றான் திருடன். உண்மையிலேயே நீங்கள் இந்த வீட்டு பெண்களாக இருந்தால் அரைத்துக் கொண்டிருக்கும் சோளமாவை எடுத்து தின்னுங்கள். நிறைய சாப்பிட்டால் நீங்கள் உரிமையாளர்கள். இங்கே எந்த பொருளையும் பயன்படுத்த உங்களுக்கு உரிமை உண்டு. இல்லையே நீங்கள் வேலைக்காரிகள் தான் என்றான் திருடன். வந்திருப்பது திருடன் என்று அறியாமல் இருவரும் சோளமாவை வாயில் போட்டுக்கொள்ள தொடங்கினர். இன்னும் சிறிது சாப்பிட்டால்தான் ஒப்புக்கொள்வேன் என்றான் அவன். மேலும் மேலும் அவர்கள் சோளமாவை சாப்பிட்டனர். இருவர் வாயும் பேச முடியாமல் சோளமாவினால் ஒட்டி கொண்டது. நான் யார் என்று கேட்டீர்களே, நான் ஒரு திருடன். உங்கள் நகைகளை கொள்ளையடித்து செல்ல வந்துள்ளேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் நகைகளை அறுத்து கொண்டு ஓட்டம் பிடித்தான். சோளமாவு வாயில் ஒட்டி கொண்டிருந்ததால் திருடன் திருடன் என்று கூச்சல் போட இயலவில்லை அவர்களால். அவர்களின் இந்த முட்டாள்தனத்தை எண்ணி தலை குனிந்தனர். அடுத்த கதை எது எது. அரசர் கிருஷ்ணச்சந்திரர் அரண்மனையில் வீற்றிருந்தார். அப்பொழுது நவாபின் தூதன் ஒருவன் அங்கு வந்தான். அரசர் அவனை வரவேற்றார். அந்த தூதன் 2 வாத்து குஞ்சுகளை அவன் முன் வைத்தான். அரசர் வாத்து குஞ்சுகளை கவனித்தார். 2ம் ஒரே நிறம், ஒரே அளவுடையதாக இருந்தது. அவற்றிற்குள் எந்த வேறுபாடும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒன்றும் புரியாமல் தூதனை பார்த்தார் அரசர். அரசே, நவாப் அவர்கள் இந்த வாத்து குஞ்சுகளை அனுப்பியுள்ளார். இவற்றில் எது ஆண் வாத்து என்பதை தாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்ததற்கான காரணத்தையும் சொல்ல வேண்டும். அப்படி செய்தால் இந்த ஆண்டு நீங்கள் கப்பம் கட்ட வேண்டாம். செய்ய இயலாவிட்டால் உங்கள் சிற்றரசை எங்கள் நாட்டுடன் இணைத்துக் கொள்வோம் என்றான் தூதன். அரசர் மீண்டும் அந்த வாத்து குஞ்சுகளை உற்று கவனித்தார். கடினமான சோதனைதான் தனக்கு வைக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொண்டார். இவற்றில் எது ஆண் வாத்து என்பதை கண்டுபிடிக்க முடியுமா என்று அமைச்சர்களை பார்த்து கேட்டார். அமைச்சர்கள் எல்லோரும் அமைதியாக இருந்தனர். எப்படி கண்டுபிடிப்பது என்று கவலையில் ஆழ்ந்தார் அரசர். அங்கு வேலை செய்து கொண்டிருந்த கோபால் இதை கவனித்தான். அவன் அரசனிடம் சென்று, அரசே, கவலைப்பட வேண்டாம், எது ஆண்வாத்து என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்றான். எப்படி கண்டுபிடிப்பாய் என்று கேட்டார் அரசர். அரசே, இந்த 2 வாத்து குஞ்சுகளையும் அரண்மனை குளத்திற்கு எடுத்து வரச் சொல்லுங்கள். நாம் அனைவரும் அரண்மனை குளத்திற்கு செல்வோம் என்றான். எல்லோரும் அரண்மனை குளத்தை அடைந்தனர். தூதனிடமிருந்து 2 வாத்து குஞ்சுகளையும் வாங்கினான் கோபால். அவற்றை அரண்மனை குளத்தில் விட்டான். 2ம் மகிழ்ச்சியாக நீந்த தொடங்கின. அவற்றில் முன்னால் சென்ற வாத்தை சுட்டிக்காட்டி, இதுதான் ஆண் வாத்து என்றான். எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய் என்றார் அரசர். அரசே, முன்னால் செல்கிற வாத்து ஆண் வாத்து, பின்னால் செல்கிற வாத்து பெண் வாத்து. எப்பொழுதும் ஆண் வலிமை மிகுந்ததாக இருக்கும், பெண் மென்மையானதாக இருக்கும். அதனால் முன்னால் நீந்தி சென்றது ஆண் வாத்தாகத்தான் இருக்க வேண்டும் என்றான். கோபால், உனக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்ற அவர் அவனை கட்டி தழுவி கொண்டார். அந்த வாத்து குஞ்சுகளை எடுத்துக்கொண்ட தூதன் அங்கிருந்து ஏமாற்றத்துடன் புறப்பட்டான். கோபாலின் உதவியால் அந்த ஆண்டு கப்பம் செலுத்த அவசியமில்லாமல் போயிற்று அரசருக்கு. அடுத்த கதை அச்சம். ஒரு மடத்தில் துறவி ஒருவர் இருந்தார். நிறைய சீடர்கள் அவரிடம் கல்வி கற்று வந்தனர். சீடர்களுடன் உரையாடி கொண்டிருந்த அவர், எல்லா தீமைகளுக்கும் அச்சம்தான் அடிப்படை காரணம். அச்சத்தால் வெறுப்பு வருகிறது, பகை ஏற்படுகிறது, பேராசை உண்டாகிறது. அதனால் நாம் எந்த சூழலிலும் அச்சப்படக்கூடாது என்றார். குறுக்கிட்ட சீடர் ஒருவர், ஐயா, அச்சத்தால் பேராசை உண்டாகும் என்கிறீர்கள், இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றார். அதற்கு அவர் பதில் ஏதும் சொல்லவில்லை.
அன்றிரவு வழக்கம் போல துறவியும் சீடர்களும் உணவு உண்ண அமர்ந்தனர். அப்பொழுது துறவியிடம் வந்த சமையல்காரர், மடத்தில் அரிசி தீர்ந்து விட்டதை நான் கவனிக்கவில்லை. இருந்த அரிசியை வைத்து இரவு சமையலை முடித்து விட்டேன். நாளை நகரத்திற்கு சென்று அரிசி வாங்கி வந்தால்தான் சமையல் செய்ய முடியும். நண்பகலில் தான் நான் உணவு தயாரிக்க முடியும். காலை உணவு சமைக்க வழி இல்லை என்றார். பிறகு அவர் எல்லோருக்கும் உணவு பரிமாறினார். துறவியும் சீடர்களும் உண்டு முடித்தனர். சீடர்களை பார்த்த துறவி, இன்று நீங்கள் அனைவரும் வழக்கத்தை விட அதிகமாக சாப்பிட்டுள்ளீர்களே, ஏன் என்று கேட்டார். நாளை காலையில் உணவு கிடையாது என்று சமையல்காரர் சொன்னார். காலையில் பட்டினி கிடக்க வேண்டியிருக்கும். அதனால்தான் இப்பொழுது அதிகமாக சாப்பிட்டு விட்டோம் என்றனர் சீடர்கள். நாளை காலையில் உணவு கிடைக்காது என்று அச்சம் கொண்டீர்கள். அதனால் வழக்கத்தை விட அதிகமாக சாப்பிட்டீர்கள். அச்சத்தால் பேராசை வரும் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள் அல்லவா என்றார் துறவி. இந்த கதையின் நீதி: எல்லா தீமைகளுக்கும் அச்சம்தான் அடிப்படை காரணம். அச்சத்தால் பகை வருகிறது. அச்சத்தால் பேராசை உண்டாகிறது. அதனால் நாம் எந்த சூழலிலும் அச்சப்படக்கூடாது. அடுத்த கதை: இறைவன் மேல் முழு நம்பிக்கை வேண்டும். ஓர் ஆற்றங்கரை அருகே சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டு அதில் பால்காரி ஒருத்தி வசித்து வந்தாள். அவளிடம் சில பசுக்கள் இருந்தன. அவற்றிலிருந்து கிடைக்கும் பாலை அடுத்த ஊரில் விற்று அதனால் கிடைக்கும் சின்ன வருவாயில் அவள் வாழ்ந்து வந்தாள். அந்த ஆற்றின் மறுகரையில் ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில் குருக்கள் சுவாமி அபிஷேகத்திற்காக நாள்தோறும் பால் கொண்டு வந்து கொடுக்குமாறு அந்த பால்காரியிடம் கூறியிருந்தார். பால்காரியும் ஒரு படகின் மூலம் மறுகரைக்கு வந்து குருக்களிடம் பால் கொடுத்து வந்தாள். அந்த பால்காரி இறைவனின் திருப்பெயரை எப்பொழுதும் உச்சரித்தபடியும் அவரிடம் முழு நம்பிக்கையும் வைத்திருந்தாள். தன்னை எந்த நிலையிலும் இறைவன் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அவளை சுறுசுறுப்பாக இயங்க வைத்தது. கோயில் குருக்களுக்கு இறைவனிடம் பரிபூரண பக்தி கிடையாது. ஏதோ கடமைக்காக இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தார். ஆனால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் வல்லவராக இருந்தார். ஒரு முறை படகுக்காரன் தாமதம் செய்ததனால் அவள் குறிப்பிட்ட நேரத்திற்கு பால் கொண்டு வந்து கோவில் குருக்களிடம் கொடுக்க முடியவில்லை. குறித்த நேரத்திற்குள் அவள் பால் கொண்டு வந்து கொடுக்காததால் கோயில் குருக்கள் அவள் மேல் கோபப்பட்டு, ஏன் தாமதம் என்று கேட்டார். அதற்கு அந்த பால்காரி, படகுக்காரன் தாமதமாக வந்து படகை எடுத்ததால் தான் தாமதமாயிட்டு என்றார். அதற்கு அந்த குருக்கள், பெண்ணே, இறைவனின் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவருடைய திருப்பெயரை கூறினால் பிறவி என்னும் பெருங்கடலையே தாண்டி விடலாம். அப்படி இருக்கும் பொழுது உன்னால் இந்த சிறிய ஆற்றை கூடவா கடக்க முடியவில்லை என்று கேலியாக பேசினார். மறுநாள் முதல் சுவாமி அபிஷேகத்திற்கு குறித்த நேரத்தில் பால் கிடைத்து வந்தது. ஆற்றில் பெருவள்ளம் வந்தால் கூட பால்காரி மட்டும் குறித்த நேரத்திற்கு வந்து பால் கொடுத்து வந்தாள். இது கோவில் குருக்களுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அவர் பால்காரியை பார்த்து, பெண்ணே, ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினாலும் கூட அபிஷேக பாலை குறித்த நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறாயே, இது எப்படி என்று கேட்டார். அதற்கு அந்த பால்காரி, சுவாமியே, நீங்கள் கூறியபடியே இறைவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவருடைய திருப்பெயரை சொல்லிக்கொண்டே ஆற்றை கடந்து வருகிறேன் என்றாள். தான் விளையாட்டாக சொன்னதை பால்காரி கடைபிடிக்கிறாள் என்று எண்ணிய அவர், இறை நம்பிக்கையாவது அவளை காப்பாற்றுவதாவது என்று சந்தேகப்பட்டு அந்த பால்காரியை பின்தொடர்ந்து வந்தார். நீ எவ்வாறு ஆற்றை கடந்து வருகிறாய் என்பதை எனக்கு காட்டுவாயா என்றார். பால்காரி அவரை அழைத்துக் கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றாள். இறைவனின் மேல் முழு நம்பிக்கை வைத்து இறைவனுடைய திருப்பெயரை சொல்லிக்கொண்டே ஆற்றின் மேல் நடந்து சென்றாள். கோயில் குருக்கள் தாமும் அப்படியே செய்ய எண்ணி இறைவனின் மேல் முழு நம்பிக்கை இல்லாமல் வெறுமனே வாயால் இறைவனுடைய திருப்பெயரை சொல்லிக்கொண்டே ஆற்றில் இறங்கினார். அவ்வளவுதான், அவர் நீருக்குள் மூழ்கினார். உடனே பால்காரி வந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தாள். அவள் கோயில் குருக்களை பார்த்து, சுவாமி, இறைவன் மேல் முழு நம்பிக்கை இல்லாமல் வெறுமனே வாயால் அவர் திருப்பெயரை உச்சரிப்பதால் பலன் எதுவும் இல்லை என்றாள். கோயில் குருக்கள் தலை குனிந்தார். இந்த கதையின் நீதி: இறைவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவருடைய திருப்பெயரை நாம் உச்சரித்தால்
எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை காப்பாற்றுவார். எனவே நாம் இறைவன் மேல் நம் முழு நம்பிக்கையை வைப்போம். அடுத்த கதை. செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பது சிறந்தது. ஒரு ஊரில் மன்னர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு வேட்டையாடுவதில் அதிக இன்பம். அவர் தமது ஆயுதங்களுடன் காட்டில் கொடிய மிருகங்களை வேட்டையாடிவிட்டு நகருக்கு எல்லையில் உள்ள கோயில் மரத்தின் நிழலில் சிறிது நேரம் ஓய்வாக உறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று எங்கிருந்தோ ஒரு கல் வந்து மன்னரை காயப்படுத்தி அவர் தூக்கத்தை கலைத்தது. சுற்றி இருந்த காவலர்கள் நாலா பக்கமும் சென்று ஒரு நடுத்தர வயது பெண்ணை பிடித்து அழைத்து வந்து மன்னர் முன் நிறுத்தினார்கள். மன்னர் அந்த பெண்மணியை பார்த்து, ஏனம்மா என் மீது கல்லை எறிந்தாய்? அது என் தூக்கத்தை கலைத்ததுடன் என்னையும் காயப்படுத்தி விட்டது என்றார். அதற்கு அந்த பெண் அரசரை பார்த்து, மன்னர் பெருமானே, நான் காட்டில் விறகு வெட்டியும் அவைகளை பொறுக்கியும் நாட்டில் விலைக்கு விற்று அதில் கிடைக்கும் வருமானத்தில் என் குழந்தைகளுக்கு உணவு அளிக்கிறேன். வரும் வழியில் மரத்தில் பழங்கள் இருப்பதை பார்த்தேன். என் குழந்தைகளின் நினைவு வந்தது. பிள்ளைகளின் பசியை போக்குவது பெற்றவள் கடமை அல்லவா? அந்த பழங்களை பறிப்பதற்காக ஒரு கல்லை எடுத்து மரத்தில் எறிந்தேன். தாங்கள் மர நிழலில் உறங்கிக் கொண்டிருந்தது தூரத்தில் இருந்த எனக்கு தெரியவில்லை. நான் எறிந்த அந்த கல்லானது உங்கள் மீது பட்டு உங்கள் தூக்கத்தை கலைத்ததுடன் உங்களையும் காயப்படுத்தி விட்டது. இந்த தவறுக்கு நான் தான் காரணம். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டி நின்றாள். மன்னர் அந்த பெண்மணியை பார்த்து, பெண்ணே, நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கின்றாய். அது உன் சிறந்த பண்பு. உன்னை மன்னித்து விட்டேன் என்று கூறியதோடு அப்பெண்ணுக்கு 2 பசுக்களையும் கை செலவுக்கு பணத்தையும் கொடுக்க ஆணையிட்டார். சுற்றி இருந்த காவலர்கள் மன்னரை நோக்கி, அரசே, தங்களை கல்லால் அடித்தவளை மன்னித்ததுடன் அவளுக்கு பரிசும் தருகிறீர்கள். இந்த செயல் எங்களுக்கு வியப்பு அளிக்கிறது என்றனர். காவலர்களை பார்த்து மன்னர், காவலர்களே, அறிவற்ற மரம் கல்லால் அடித்தால் பழம் தருகிறது. அவ்வாறு இருக்க அறிவுள்ள நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? மேலும் அவள் வேண்டுமென்று என்னை கல்லால் அடிக்கவில்லை. பழங்களை உதிர்க்கவே கல்லால் அடித்தாள். அது தவறுதலாக என் மீது பட்டு என்னை காயப்படுத்தியது. அவள் தான் செய்த தவறுக்கு வருந்தி என்னிடம் மன்னிப்பு கேட்டாள். அது மட்டுமல்ல, அவள் தன் பிள்ளைகளின் பசியை போக்கவே மரத்தின் மீது கல் எறிந்தாள். அது தாயாகிய அவள் கடமை அல்லவா? அவள் அவளுடைய பிள்ளைகளுக்காக அவ்வாறு செய்தாள். நான் என் குடிமக்களுக்காக அவளுக்கு பரிசு வழங்கினேன் என்றார். காவலர்கள் மன்னரின் விளக்கம் கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தனர். செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்பது சிறந்த குணமாகும். எனவே நாம் தெரியாமல் தவறு செய்திருந்தால் உரியவரிடம் மன்னிப்பு கேட்டு பழக வேண்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.